ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வின்ஃபால் ரிட்டர்ன்ஸ். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நிறைய ஸ்டாக்ஸோட பொட்டன்ஷியல் பத்தி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஆர் பார்ட் டைம் இன்வெஸ்டர்ஸ்க்கு தெரிய வரதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாக் ஆல்ரெடி அப் ட்ரெண்ட் போயிடுது. ஆல்ரெடி மேல போன ஸ்டாக் பை பண்றதுல ஒரு சின்ன தயக்கம் இருக்கும், நம்ம வாங்கினதும் விழுந்துருமோ அப்படின்னு. இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல என்ட்ரி கொடுக்கறதுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, அதுதான் புல் பேக் ஸ்ட்ராட்டஜி. நம்ம இன்னைக்கு வீடியோல இந்த புல் பேக் ஸ்ட்ராட்டஜி எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்க போறோம். புல்பேக் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸ்டாக் ஆல்ரெடி ஒரு நல்ல அப் ட்ரெண்ட்ல இருக்கும். அப்படி அப் ட்ரெண்ட்ல இருக்கிற ஸ்டாக்ல திடீர்னு ஒரு ஷார்ட் டேர்ம் டிக்ளைன் ஆர் பாஸ், அதாவது ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் அந்த ஸ்டாக்ல நடக்கும். தென் அந்த ஸ்டாக் அதோட அப்வர்ட் ஜேர்னியை மறுபடியும் ரெஸ்யூம் பண்ணிடும். ஸோ ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கோட அப்வர்ட் ஜேர்னியை கேட்ச் பண்ண மிஸ் பண்ணவங்க இந்த கரெக்ஷன் டைம்ல அந்த ஸ்டாக்கை பை பண்ணி ஸ்டாக்கோட ட்ரெண்டை கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம். இதுதான் புல்பேக் ஸ்ட்ராட்டஜி. இந்த புல்பேக்கை சில டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் வச்சு கன்ஃபார்ம் பண்ணலாம். ட்ரேடிங் வியூ சைட்ல ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன்லயே இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம யூஸ்வலா யூஸ் பண்ற டெய்லி கேண்டல்ஸ், செகண்ட் ஹைகனாஷி கேண்டல்ஸ், தேர்ட் வந்து 3-day RSI. சரி, இப்போ இந்த 3 இண்டிகேட்டர்ஸ் வச்சு எப்படி புல்பேக் ஸ்ட்ராட்டஜில ட்ரேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ட்ரேடிங் வியூ சைட்ல நிஃப்டி 50 டெய்லி கேண்டல் செட் பண்ணியிருக்கேன். இப்போ இண்டிகேட்டர்ஸ்ல போனீங்கன்னா ஹைகனாஷின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணோம்னா டெய்லி கேண்டல்ஸோட இந்த ஹைகனாஷி கேண்டல்ஸும் ஓவர்லாப் ஆகிடும். இப்போ இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணா மூவ் டு நியூ பெயின் அபவுண்ட் இருக்கும். இதை கிளிக் பண்ணா இந்த ஹைகனாஷி கேண்டல் ஸ்டிக் செப்பரேட்டா மேல மூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் இண்டிகேட்டர்ஸ்ல போய் RSI சூஸ் பண்ணிக்கணும். டிஃபால்ட்டா இது 14 days டைம் ஃப்ரேம்ல இருக்கும். இப்போ RSI செட்டிங்ல போய் இன்புட்ல RSI லென்த்ல 3ன்னு மாத்திக்கணும். ஸோ இப்போ சார்ட்டை நம்ம புல்பேக் ஸ்ட்ராட்டஜி ஸ்பாட்டிங்க்கு ஏத்த மாதிரி செட் பண்ணியாச்சு. சரி, இப்போ புல்பேக் ஸ்ட்ராட்டஜியோட கிரைட்டீரியாஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஸ்டாக் ஒரு நல்ல அப் ட்ரெண்ட்ல இருக்கணும். அப்படி அப் ட்ரெண்ட்ல இருக்கிற ஸ்டாக் திடீர்னு கன்சாலிடேட் ஒரு டிக்ளைன் ஆகும்போது RSI மோர் ஆர் லெஸ் 25 ரீச் ஆகிடணும். பேரலா ஹைகனாஷி கேண்டல்ஸ் ஓப்பன் ஹை கொடுத்து சப்சிக்வெண்டா அப்பர் ஸ்டிக் கொடுக்கணும். அப்புறம் ஸ்டாக் அந்த அப்பர் ஸ்டிக்கை கிராஸ் பண்ணும்போது ஸ்டாக்கை பை பண்ணி ஸ்டாக்கோட அப் ட்ரெண்ட்ல நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இதை எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு மதர்சன் எடுத்துக்கலாம். இந்த மதர்சன் பாத்தீங்கன்னா மே மிட்ல இருந்து ஜூன் ஸ்டார்ட் வர ஒரு நல்ல அப் ட்ரெண்ட்ல இருக்கு, அதாவது 15% வரை ஹை போயிருக்கு. அப்புறம் சடனா ஜூன் 3rd டு ஜூன் 4th ஒரு சின்ன டிக்ளைன் கொடுத்துருக்கு. ஜூன் 4th RSI பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 ரீச் பண்ணிருக்கு. அதே டேட்ல ஹைகனாஷி கேண்டில்ஸ் பார்த்தோம்னா ஓப்பன் ஹை கேண்டில் கொடுத்துருக்கு, அதாவது ஓப்பன் அண்ட் ஹை சேமா இருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் டே ஹைகனாஷி கேண்டில்ஸ் பாத்தீங்கன்னா ஓப்பன் ஹை பிரேக் ஆகி அப்பர் ஸ்டிக் கொடுத்துருக்கு. அந்த ஹை ரீடிங் வந்து 153. ஸோ ஸ்டாக் சப்சிக்வெண்ட் டேஸ்ல இந்த 153 தாண்டும் போது ஸ்டாக் இஸ் ரெஸ்யூமிங் தி அப் ட்ரெண்ட்னு அர்த்தம். இந்த டைம்ல ஸ்டாக்கை பை பண்ணோம்னா அதுக்கப்புறம் மதர்சன் கிட்டத்தட்ட 208 வரை ஹை போயிருக்கு. இது அப்ராக்சிமேட்லி 35% ஃப்ரம் தி பை பிரைஸ். இப்போ இதே மதர்சன்ல இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஏப்ரல் 10th இருந்து ஏப்ரல் 30th வரை 10% அப்வர்ட் மூவ் ஆகியிருக்கு. அப்புறம் ஒரு 2 days பாஸ் பண்ணிட்டு மே 7th அன்னைக்கு RSI 15.28, தட் இஸ் பிலோ 25 ரீடிங் கொடுத்திருக்கு. சேம் டேட்ல ஹைகனாஷி கேண்டில் வந்து ஓப்பன் ஹை கொடுத்திருக்கு. சப்சிக்வெண்டா மே 8th அன்னைக்கு அந்த ஓப்பன் ஹை பிரேக் ஆகி அப்பர் ஸ்டிக் கொடுத்திருக்கு. இந்த ஹை 129 ஸ்டாக் மே 9th கிராஸ் பண்ணும்போது பை பண்ணா அங்க இருந்து ஸ்டாக் ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் கொடுத்து 159 வரை ஹை போயிருக்கு, அதாவது கிட்டத்தட்ட 23% ரைஸ் ஆகியிருக்கு. ஸோ இதுதான் புல்பேக் ஸ்ட்ராட்டஜி. இதை நம்ம மற்ற ஸ்டாக்லையும் நம்ம அப்ளை பண்ணி ஸ்ட்ராட்டஜியை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஒரு விஷயம் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும், எல்லா டைமும் எல்லா ஸ்ட்ராட்டஜியும் ஒர்க் அவுட் ஆகாது. மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணுற குட் மேக்ரோ எக்கனாமி இருந்து ஸ்டாக்கும் நல்ல ஃபண்டமெண்டலோட இருக்கும்போது இந்த புல்பேக் ஸ்ட்ராட்டஜி ஸ்டாக்கோட மொமெண்டமை கேப்சர் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு மேக்ரோ எக்கனாமி டேட்டா இல்லை ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டலை ட்ராக் பண்ண டைம் இல்லையா? அப்போ கவலையை விடுங்க. ஸ்டே டியூன் வித் வின்ஃபால் ரிட்டர்ன்ஸ்.